அப்பா என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணுறேன்னா அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன், அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா சும்மா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஜோக் உண்டு. போன தடவை என்ன பண்ணாங்க திமுக சும்மா இருந்தாங்க, இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே சும்மா இருக்க போகிறாங்க டெல்லி போய். அதனால் இது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற கதை தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள்கிட்ட 39 MP இருக்குது அப்படின்னு சொன்னால் சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பாங்கிற கதை தான் சார் இவங்களுது. இந்த வெற்றினால போன தரையும் ஒன்றும் சாதிக்கலை, இந்த தரையும் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க எந்த கட்சியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி, அவங்களே இன்னும் 100 அந்த மார்க்கை 100 தாண்டலை. அவங்க இல்லை காங்கிரஸோட பர்ஃபார்மன்ஸ் போன தடவை இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட தேசிய அளவில் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க, அவரே சாதிக்கலைங்கும் போது காங்கிரஸே சும்மா தான் இருக்க போகுது, அதுக்கு ஒத்து உதற திமுகவும் சும்மா தான் இருக்க போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், காழ்ப்புணர்ச்சியிலையோ அரசியல் ரீதியாக சொல்லலை. இப்போ அண்ணாமலையே தலைவர் நின்னது கூட அதுவும் கூட்டு முடிவு தான். இப்போ தமிழிசை நிற்கிட்டோங்கிறதும் அதுவும் கூட்டு முடிவு தான். இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கன்சென்சஸில் போகக்கூடிய பாலிடிக்ஸு. இது எப்படி திமுக ஓனர் கருணாநிதி, திமுக ஓனர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறோமோ, இது ஒன்மேன் பார்ட்டி கிடையாது இது. அதனால் பலி கொடுக்கப்பட்டாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க. மீதிக்கெல்லாம் இவங்க சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் உட்காந்து டிக்டேட் பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்கிறவன் தான் பிஜேபியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னதுனாலேயே மக்கள் ஓட்டு போட்டுறதில்ல, ஆனால் அங்கே பிஷப் ஹவுஸில் கொடுக்குற இதை வச்சு தான் அங்கே ஓட்டு போடுறாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் இதில் நாகர்கோவில் பாராளுமன்றத்தில். இப்போ எனக்கு கை சாதாரணமாக இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணி ஆர்ம்ஸ் நல்லா இருந்தால் எனக்கு ஆரோக்கியம். அவர் என்னை ஓங்கி ஒரு குத்து விடுறாரு, வீங்கிடுது. அது வளர்ச்சியாக வீக்கமா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வீக்கம். அதனால் காங்கிரஸ் ஸ்லோலி இட் இஸ் பிகம் இர்ரெலவென்ட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த தேர்தலை சந்திக்க வந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தென் சென்னையில் அவங்க தொடர்ந்து இரண்டாவது இடம் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் பிளேஸ் இருந்தாங்க, இப்போ 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க ரிசைன் பண்ணுற நோக்கம் அவர்களே எடுத்த முடிவா இல்லை பலி கொடுக்கப்பட்டாரா தமிழிசை அவர்கள்? இல்லை, அப்படிலாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தனிநபர்களும் முடிவெடுக்க முடியாது, அதே நேரத்தில் தலைமை மட்டும் அந்த முடிவெடுக்க முடியாது. இது இங்கே கூட்டு முடிவு தான். இங்கே எல்லா முடிவுகளுமே கூட்டு முடிவுகள் தான். இப்போ அண்ணாமலையே தலைவர் நின்னது கூட அதுவும் கூட்டு முடிவு தான். இப்போ தமிழிசை நிற்கிட்டோங்கிறதும் அதுவும் கூட்டு முடிவு தான். இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கன்சென்சஸில் போகக்கூடிய பாலிடிக்ஸு. இது எப்படி திமுக ஓனர் கருணாநிதி, திமுக ஓனர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறோமோ, இது ஒன்மேன் பார்ட்டி கிடையாது. இது கம்யூனிஸ்டுகள் மாதிரியும் போலிட் பீரோன்னு சொல்லி கூடி கலையிறதும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி மாதிரி பரம்பரை கொத்தடிமை கட்சியும் கிடையாது. இது பரிபூர்ண ஜனநாயக கட்சி. இங்கே பல்வேறு ஒருத்தர் தேர்தலில் நிற்கிறாருங்கும் போது அந்த கேண்டிடேட்டோட வின்னபிலிட்டி, அந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்டு, பல்வேறு விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். யூ நோ பெட்டர். ஒரு எடுத்தவுடனே அது ஒருத்தரோட கம்யூனிட்டியோ இல்லைன்னா ஒருத்தருடைய படிப்போ இல்லை ஒருத்தருடைய பொருளாதார விஷயங்களோ அது மட்டுமே ஒரு கேண்டிடேட்டாக கொண்டு முடிவு பண்ணுறது கிடையாது. அதை தாண்டி வின்னபிலிட்டி, பப்ளிக்கில் அவங்களுக்கான அக்செப்டபிலிட்டி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் தமிழிசை ஒரு கூட்டு முடிவாளனால தான் கொண்டு வரப்பட்டார். அதனால் பலி கொடுக்கப்பட்டாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இப்போ ஜூன் 4ஆம் தேதி வெற்றியை கொண்டாட தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு சில நாட்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்களே சொன்னார். ஆனால் எங்கேயும் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தா போலே தெரியல. இதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, ஆஸ் ஆஃப் நோ பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. கோயம்புத்தூரில் கூட கிட்டத்தட்ட ஒரு 25,000 to 30,000 வாக்கு வித்தியாசம் இருக்குது. நாம் மொத்தம் போல்டு ஓட்ஸில் 13 லட்சம் ஓட்டு, 13 லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு தான் எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் 10 லட்சம் ஓட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஜேபி கூட்டணியில் சௌமியா அன்புமணி அவங்க வெற்றி முகத்தில் இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு பெரிய கேப் இல்லாமல் அந்த இதுலேயே போயிட்டுருக்காரு. அதனால் தாமரை மலராதுன்னு சொல்ல முடியாது, மலர்ந்தே தீரும்னு சொல்ல முடியாது. அதனால் வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ தமிழ்நாட்டிலே கேட்குறேன், இப்போ நீங்கள் மலராமும் விடுக்க முடியாது சொல்லியிருக்கீங்களா? 2 விஷயம். வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்டு 8 ரவுண்டு போக வேண்டியது இருக்குது. ஒரு ரவுண்டுக்கு ஒரு டேபிளுக்கு 18 மிஷினு, கிட்டத்தட்ட 22,000 ஓட்டு ஒரு ரவுண்டுக்கு கணக்கு வருது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 5 to 6 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட எண்ண வேண்டியதே இன்னும் வரும். அப்படி இருக்கும்போது மார்ஜின்ங்கிறது உடனடியாக
சில இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இப்போ நாகப்பட்டினம் எடுத்துங்க, அந்த மாதிரி இன்னும் வேறு சில இடங்கள் எடுத்துங்க. ஆனால் க்ளோஸாக இருக்கிற இடங்களும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி இடங்கள் இப்போ ஆரணி, திருவண்ணாமலை, சிதம்பரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து எங்கள் கையை விட்டு போகக்கூடிய இடங்கள். ஆனால் ஸ்டில் வி ஆர் இன் ஃபைட் அப்படின்னு சொல்கிற அளவில் இப்போ திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு 3-4 இடங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதை பார்ப்போம். இந்த தேர்தலில் ரீகவுண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்போது எதுக்கு தெரியல. ஏன்னா டூ ஏர்லி டு சே இட்ஸ் ஃப்ளூயிட்ஸ் கண்டிஷனில் இருக்குது. 2009 ஒரு ரீகவுண்ட் பார்த்துருப்போம். அது சிதம்பரம் மந்திரியான ஒரு கதை. அது ஜெயிச்சவரை வந்து அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டேபிளுக்கு 18 மிஷின் வரும்போது அந்த மிஷினில் வந்து பிஜேபிக்கு எவ்வளவு, ஏடிஎம்கேக்கு எவ்வளவு, டிஎம்கேக்கு எவ்வளவு அப்படின்னு அதை எண்ணும்போது கரெக்டாக ஃபிகரை கொடுப்பாங்க. இப்போ ஒரு 18 பேர் உட்காந்து இருக்கிற இடத்துல நீங்கள் தான் அதிகாரின்னா, எழுதும்போது நீங்கள் அந்த ஃபிகரை லேசாக மாற்றி எழுதினீங்கன்னா போதும். நீங்கள் அதிகமாக வெற்றி பெற்றவங்களுக்கு கம்மியான வாக்கையும், கம்மியான வாக்கு பெற்றவங்களை அதிகமாகவும் நீங்கள் மாற்றி எழுதிட்டீங்கன்னா கதையே முடிஞ்சுது. அந்த மாதிரி எழுதி தான் அது கலைஞருடைய ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது. அவர் நீதிமன்ற தீர்ப்புக்கு ஜெயலலிதாவுக்கு சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இது பெற்ற வெற்றியா வாங்கிய வெற்றியா அப்படிங்கிறது தான் சிதம்பரத்தோட இது. அதுக்கப்புறம் 5 வருஷம் அந்த கேஸ் நடந்து அவரும் அமைச்சராக இருந்து வெளில வர நேரத்தில் தான் அதுக்கான தீர்ப்பும் வந்தது. ஏன்னா அந்த கேஸ் அதுக்கப்புறம் பர்சியூ பண்ணவே இல்லை. இவரும் ராஜகண்ணப்பனும் அந்த கேஸை பெரிய அளவில் திரும்பியும் பர்சியூ பண்ணவே இல்லை. அது என்ன காரணத்தினால அவங்களுக்குள்ள ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுது. அதனால் அவரும் அதை பர்சியூ பண்ணலை. அது வந்து ரீகவுண்டிங்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும்போது, ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது கோயம்புத்தூரில் அந்த வாய்ப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவும் இப்போ திமுக இங்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியை கைப்பற்றிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது அப்பா என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணுறேன்னா அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன். அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா சும்மா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஜோக் உண்டு. போன தடவை என்ன பண்ணாங்கன்னா திமுக சும்மா இருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே சும்மா இருக்க போகிறாங்க டெல்லி போய். அதனால் இது வந்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற கதை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. 2014-19 ஓரளவுக்கு ஜெயலலிதா இருந்த போதும் சரி, அதுக்கப்புறம் எடப்பாடி இருக்கும்போதும் சரி, மத்திய அரசோட பெரிய அளவில் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் மத்திய அரசோட இணைந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள், அதனால தான் 11 மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிது. நீங்கள் எடப்பாடியும் மோடியோட அனுசரித்து போனதுனால தான் தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கிடைச்சி, அதுக்கப்புறம் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸும் அந்த அடிப்படையில் தான் வந்தது. பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்காக பிரத்யேகமாகவே கொண்டு வரப்பட்டது. அப்படியாவது இவங்க சாதுரியமாக எங்கள்கிட்ட 39 எம்பி இருக்குது அப்படின்னு சொன்னால், சீனி சக்கரை சித்தப்பா ஸ்லேட்டில் எழுதி நக்கப்பாங்கிற கதை தான் சார் இவங்களுது. இது வந்து இவங்க இந்த வெற்றினால் போன தரையும் ஒன்றும் சாதிக்கலை, இந்த தரையும் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க எந்த கட்சியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ தேசிய அளவில், காங்கிரஸ் கட்சி, அவங்களே இன்னும் 100 அந்த மார்க்கை 100 தாண்டலை. அவங்க இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி, ஃபஸ்ட்டு பார்ட்டி பிஜேபி 250, நியரிங் 250 ஆர் அரௌண்ட் 250 பிஜேபிக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த பெரிய பார்ட்டினா உங்களுக்கு 90 சீட்டு காங்கிரஸ். இல்லை காங்கிரஸோட பர்ஃபார்மன்ஸ் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட தேசிய அளவில் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க, அவரே சாதிக்கலைங்கும் போது காங்கிரஸே சும்மா தான் இருக்க போகுது. அதுக்கு ஒத்து உதற திமுகவும் சும்மா தான் இருக்க போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், காழ்ப்புணர்ச்சியிலையோ அரசியல் ரீதியாகவோ சொல்லலை. ஏன்னா அவங்க ஆக்கப்பூர்வமான அரசியலும் செய்யறதில்ல. பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு, ஒரு நாடகம் தான். அவங்க போகிற எல்லா இடங்களையும் நாடகம் நடத்துறது தான். அதை தாண்டி அவங்க ஒன்றும் எந்த விதமான ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்டிவான வேலையும் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச மாதிரி தெரியல. கேரளாவிலேயே பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபியை ஒரு தொகுதியை ஜெயிச்சிட்டாரு பிஜேபி சார்பாக. அடுத்து இன்னொரு தூரம் லீடிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேயே முதல் வெற்றியை பதிவு பண்ணியாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் பதிவு பண்ணலை. ஏற்கனவே பொன்னார் அவர்கள் ஜெயிச்ச இடம், இன்னும் ஒரு சில தொகுதிகள் ஜெயிச்ச தான் 96 காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் எதுவுமே சுத்தமாக வாஷ் அவுட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தும் தோல்வி முகம் தான். என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, வெற்றி தோல்வி சாதாரணமான ஒரு விஷயம். பிஜேபி மாதிரி படுதோல்வியை சந்தித்த கட்சியும் கிடையாது. 2 தொகுதி பாராளுமன்ற எம்பி பெற்ற தொகுதி 1984. அப்போ வந்து வாஜ்பாயே குவாலியரில் இவர்கிட்ட சிந்தியாட்ட, மாதவராவ் சிந்தியாட்ட தோற்று போனார். அதே மாதிரி பிஜேபி மாதிரி நல்ல வெற்றியும் பெற்று கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள்,
இந்திய அரசியலில் 3வது தரையாக ஒரு கட்சி காங்கிரஸை தாண்டி வருதுங்கும் போது தட் இஸ் த மெச்சூர்டு டெமோக்ரஸி ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். மக்கள் வந்து அந்த இதிலேருந்து அந்த மாய தோற்றத்திலேருந்து விடுபட்டு இன்னைக்கு பிஜேபியை நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஓட் ஷேர் அதே தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் கடைசியாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2014, 19, 24 நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆவரேஜாக அதை மெயின்டைன் பண்ணும், இல்லை கிராஃபில் ஏறி தான் போயிருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேணால் சில இடங்களில் வேறு சில லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால குறைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி உத்தரப்பிரதேஷில் வந்து இன்றைக்கி பிஜேபி கொஞ்சம் ட்ரெயில் ஆனதுக்கு காரணம் ஓட்டிங் பேட்டர்னும் நீங்கள் பார்க்கணும். போன 2019 தேர்தலுக்கும் 24 தேர்தலுக்கும் 15% போலிங்கில் வந்து கம்மியாக போலாயிருக்கு. ஸோ இதெல்லாமும் ஒரு காரணமாக இது பண்ணோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஜெயித்தார். ஆனால் இனிமே வந்து மிஷினரிகளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வேற யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஜனநாயகத்துக்கே விடப்படக்கூடிய சவால். மீதிக்கெல்லாம் இவங்க சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் வந்து நாக்பூரில் உட்காந்து டிக்டேட் பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்கிறவன் தான் பிஜேபியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னதுனாலேயே மக்கள் ஓட்டு போட்டுறதில்ல. ஆனால் அங்கே பிஷப் ஹவுஸில் கொடுக்குற இதை வச்சு தான் அங்கே ஓட்டு போடுறாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் இதில் நாகர்கோவில் பாராளுமன்றத்தில். இது வந்து ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு உகந்ததுங்கிறது பார்க்கக்கூடிய நேயர்கள் பார்த்து முடிவு செய்யட்டும். அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள், உண்மையாகவே சமூக சீர்திருத்தத்தின் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பற்றியும் கொஞ்சம் யோசித்து இதை பற்றியும் ஒரு விவாதத்தை தொடங்கி வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அங்கே ஜனநாயகங்கிறது யாரோ ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுறதுங்கிறது எப்படி ஒரு ஜனநாயக தன்மையாக இருக்க முடியும்? அது சரி, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றுக்கருத்து சொல்கிறவங்க அங்கே எப்படி நசுக்கப்படுறாங்கங்கிறது பாருங்கள். வேலூர் இப்ராஹிமா இருக்கட்டும், இல்லை பல பேர் இருக்காங்க. ஜான் ஒருத்தர் இங்கே மெட்ராஸ்லேயே இது பிஜேபியில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே என்னோடையே பிரயாணம் செய்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் மைனாரிட்டிஸ் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வெளியில் தெரியக்கூடிய பெயர்கள். ஆனால் இது வந்து ஜனநாயகத்துக்கு நீங்கள் நாகர்கோவில்னு சொன்னதுனால நான் இந்த உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதனால் மக்கள் பணி எவ்வளவு அங்கே மேம்பாலம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், குளச்சல் துறைமுகம் கொண்டு வர முயற்சி செஞ்சதாக இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், கன்னியாகுமரியிலேருந்து இதுக்கு திருவனந்தபுரத்துக்கு 4 வழி சாலைகளாக இருக்கட்டும், அங்கே வந்து இந்த விளையாட்டுக்கு சாய் சப் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கான சப் சென்டராக இருக்கட்டும், எண்ணற்ற விஷயங்களை செஞ்சு கொடுத்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். அந்த பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அவர் அங்கே எவால்யூவேட் பண்ணாங்களா? இல்லையே. மத அடிப்படையில் தானே அங்கே 2019 போச்சு, 24 போகுது. அது வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு இது வந்து நல்லதல்ல, வருந்தத்தக்க விஷயம். அது இப்போ வெளியே வந்துட்டு இருக்க முடிவுகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வளர்ந்துடுச்சுன்னு எடுத்துலாமா? தமிழகத்திலும் சரி, தேசிய அளவிலும் சரி. அது வந்து இப்போ எனக்கு கை சாதாரணமாக இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணி ஆர்ம்ஸ் நல்லா இருந்தால் எனக்கு ஆரோக்கியம். அவர் என்னை ஓங்கி ஒரு குத்து விடுறாரு, வீங்கிடுது. அது வளர்ச்சியாக வீக்கமா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வீக்கம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2014 அவங்க தனித்து நின்னாங்க. தனித்து நின்ன போது என்னுடைய அருமை நண்பர், நல்ல நண்பர் எஸ்வி ரமணின்னு தேசிய அங்கே வந்து காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட டெல்லியில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாகவும் அதுக்கு அந்த மீடியா ஹெட்டாகவும் இருந்தார். அந்த எஸ்வி ரமணி தான் தென்சென்னை பாராளுமன்றம் 2014 நின்னார். அவங்க தனியாக நின்று வாங்கின வாக்கு 43,000 வாக்குகள். இப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்கும்? இன்னும் குறைஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 25,000 ஓட்டுக்கு மேலே தென்சென்னையில் இருக்காது. எந்த இடத்துலையும் காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கவே முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கலான்னு சொன்னால் கன்னியாகுமரி ஜில்லாவில் மட்டும்தான் அவங்களால நிற்க முடியும். என்ன காரணம்னா கன்னியாகுமரியில் வந்து இன்னொரு விஷயமும் அங்கே கன்னியாகுமரியில் காங்கிரஸுக்கான அங்கே மத அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. அந்த கன்னியாகுமரி ஜில்லாவை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, 2வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், 3வது கட்சி காங்கிரஸ். அங்கே கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அதை வளர்த்தியான்னு நீங்கள் கேட்டதுனால. உத்தரப்பிரதேசத்தில் அவங்க இந்த போன பல கண்டிஷன்ஸ் வந்து போட்டாங்க. சமாஜ்வாடி பார்ட்டியும் மாயாவதி கட்சியும் கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ காங்கிரஸை கூப்பிட்ட போது காங்கிரஸ் ஏடாகூடமாக பேசி இது பண்ணாங்க. இந்த அவங்க சமாஜ்வாடி பார்ட்டியோட டைஅப் ஆகியிருக்காங்க. அதனால அவங்களுக்கான அங்கே வெற்றி இதாகிருக்கு. நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். மம்தா பானர்ஜி சொன்னதை நீங்கள் மனசில் இருந்தீங்கன்னா இந்த கேள்வியே உங்களுக்கு வராது.
காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் எப்படி சாடி பேசினாங்கங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் காங்கிரஸ் வந்து ஸ்லோலி இட் இஸ் பிகம் irrelevant இன் இந்தியன் பாலிடிக்ஸ். நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்தில் பதிவு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.